ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்ராகமம் 37வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த அந்த பொருட்களைத்தான் முதலாக பெசலேயேல் செய்கிறதை பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டி, அதற்கு மேலே இருக்கக்கூடிய மூடிக்கு பெயர் கிருபாசனம். இது முதலாக அவைகள் செய்யப்படுகின்றன. இது முதல் 9 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையிலும் சமூகத்து அப்பங்கள் வைக்கப்பட்டிருந்த அந்த மேஜை, அதாவது பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் அங்கே செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பொன் குத்து விளக்கும் அதனுடைய அந்த துணை கருவிகள் எல்லாம் அங்கே 2வதாக பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளவைகள் செய்யப்படுகின்றன. தூப பீடம் இவைகள் எல்லாம் செய்யப்படுகின்றன. அபிஷேக தைலமும் தூப வர்க்கமும் இவைகள் அனைத்துமே பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படக்கூடியவைகள். அதாவது மேஜை, பொன் குத்து விளக்கு, அதற்கு துணை கருவிகள், தூப பீடம், அதே போல் அபிஷேக தைலமும் தூப வர்க்கமும் இவைகள் செய்யப்படுகின்றன. அதாவது தேவனுடைய பெட்டியும் இயேசுவினுடைய இறுதி கட்டளையும் என்று கூட நாம் இந்த வசனங்களை நாம் தியானிக்க முடியும். தேவனுடைய பெட்டியை பெசலேயேல் ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கக்கூடிய அந்த பனிமூட்டுகளில் முதலாக இதைத்தான் அவர் செய்கிறார். தகன பலிபீடத்தை அவர் இறுதியில் தான் அவர் செய்கிறார். தேவனுடைய பார்வையில் எப்பொழுதும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தே அந்த விஸ்தாரமானது ஆரம்பமாகிறது என்பதை, அந்த விரிவாக்கம் ஆரம்பமாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷ நூலுடைய அந்த வடிவமைப்பும் இப்படி தான் யோவான் எழுதுகிறார். தேவனுடைய பெட்டி என்பது கிறிஸ்துவினுடைய நிழல் உருவமாக இங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் அது செய்யப்படுகிறது. அது மரத்தால் செய்யப்பட்டு பொன் தகட்டினால் மூடப்பட்டது. சித்தி மரத்தினால் செய்து அதனை பொன் தகட்டினால் மூடுகிறார்களே, இது கிறிஸ்துவினுடைய மனித தன்மையையும் தெய்வீக தன்மையையும் நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. இது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த ஒரே ஒரு பொருள் இதுதான். இந்த உடன்படிக்கை பெட்டி மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருந்தது. ஆராதனையினுடைய பொருளும் தேவ சமூகத்தில் நமக்காக இருப்பவரும் கிறிஸ்துவே. ஆராதனை யாருக்காக? அந்த ஆராதனைக்கு உரியவர் கிறிஸ்து. அதனைப் போல தேவ சமூகத்தில் நமக்காக இருக்கிறவரும் கிறிஸ்து என்கிறதை இது காட்டி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து கிருபாசனத்தில் தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். அதாவது அந்த மூடி தான் கிருபாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அதில் தான் தேவன் தம்மை வெளிப்படுத்தக்கூடியவராக வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிற பிரதான ஆசாரியனுக்கு தன்னை வெளிப்படுத்துவார் என்கிற காரியமானது அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. கிறிஸ்துவே தேவனை நமக்கு வெளிப்படுத்தியவர். ஆகவே கிருபாசனமும் இயேசு கிறிஸ்துவையே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறாரே, கிறிஸ்துவே தேவனை நமக்கு வெளிப்படுத்தினவர். யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலும் இதை பார்க்க முடிகிறது. பெட்டியில் உள்ளே இருந்த அந்த பொற்பாத்திரம் வைக்கப்பட்ட அந்த மன்னா ஜீவ அப்பம் என்று தன்னை சொன்னாரே, அந்த கிறிஸ்துவை காட்டக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 6வது அதிகாரம் 32லிருந்து 35 வரையிலும் பார்க்கிறோம். அதே போல் துளிர்த்த கோல் என்பது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அடையாளமாக அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த பெட்டிக்குள்ளே இருந்த அந்த பெட்டியினுடைய மூடி கிறிஸ்துவை காட்டுகிறது. அது தேவனை நமக்கு வெளிப்படுத்துகிற கிறிஸ்து என்று அது நம்மால் புரிந்து கொள்ளப்படுகிறது. பொற்பாத்திரம் வைக்கப்பட்ட அந்த மன்னா ஜீவ அப்பம் நானே என்று சொன்னாரே, அந்த கிறிஸ்துவை காட்டக்கூடியதாகவும் அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோலானது உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை காட்டக்கூடியதாகவும் அவைகள் எல்லாமே நிழல் உருவமாக உள்ளே செய்யப்பட்டு வைக்கப்படுகின்றன. அங்கே உள்ளே இருந்த கற்பலகைகள், அதாவது ஆண்டவர் திரும்பவும் அந்த மோசையை இழைத்து கொண்டு வந்த கற்பலகையில் அவர் தன்னுடைய விரலினால் எழுதி கொடுத்தாரே, அந்த கற்பலகைகள் அதுக்குள்ளே இருந்தது. அவைகள் நியாயப்பிரமாணத்தில் உள்ளத்தில் கொண்டவராக கிறிஸ்து வந்து அதனை முற்றும் நிறைவேற்றினாரே.
நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கு அல்ல, அதை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அதாவது முழுமையாக அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனையையும் தன்னுடைய வாழ்விலே நிறைவேற்றி அந்த நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாகவே மாறிவிட்ட அந்த கிறிஸ்துவை அது காட்டக்கூடியதாக இருக்கிறபடினால்தான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே அந்த 2 கற்பலகைகள் வைக்கப்பட்டிருந்தது. கிருபாசனமாக கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் 1:17 எழுதுகிறாரே, அந்த காரியமானது அவர்களுக்கு நிழல் உருவமாக சொல்லப்பட்டிருந்தது. பெட்டி இஸ்ரவேலரோடு கூட அவர் சஞ்சரிக்கின்ற அந்த நிலை, அதாவது கிறிஸ்து சபையினுடைய வனாந்திர வாழ்க்கையில் அவர் நம்மோடு கூட சஞ்சரிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தாரே, அந்த காரியத்தை உணர்த்துகிற வண்ணமாக இருக்கிறது. மத்தேயு 28வது அதிகாரம் 18-20 வரையிலும் உயிர்த்தெழுந்த பின்பு பரமேறுகிறதற்கு முன்பாக அவர் ஆண்டவராகிய இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். வனாந்திர வாழ்க்கையில் நம்மோடு கூட இருக்கிற அந்த தேவனுடைய பெட்டியாக, அந்த கிருபாசனமாக நம்முடைய வாழ்விலே இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த இறுதி கட்டளையை உணர்த்தி வைக்கிற அந்த பொருளை உடைய அந்த நிழல் உருவத்தை தான் முதலாக பெசலியேல் அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். பனிமூட்டில் முதலாக இந்த காரியங்கள் செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சமூகத்து அப்பங்கள் வைக்கப்பட்டிருந்த மேஜை, அது 10-16 வரையும் பார்க்கிறோம். மேஜையின் மேலே வைக்கப்பட்டிருந்த அப்பங்கள் 12 அப்பத்தை வச்சாங்க. அந்த மெய்யான ஆரோனாக கிறிஸ்து தாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற நிலையில், அவருடைய முன்னிலையில் இஸ்ரவேல் மக்களை இன்றைக்கும் ஆண்டவர் பாதுகாத்தே வருகிறார் என்று சொல்ல வேண்டும். அதனைத் தொடர்ந்து பொன் குத்து விளக்கும் அதனுடைய துணை கருவிகளும் உலகத்தின் மெய்யான ஒளியாகிய கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இந்த பசு பொன் குத்து விளக்கை காண முடிகிறது. அதாவது வேறு எந்த வெளிச்சமும் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்காது. இந்த குத்து விளக்கினுடைய வெளிச்சம் மாத்திரம் இருக்கிறது போல ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே ஆண்டவர் தன்னுடைய வெளிச்சத்தை தரக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பதை இது காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தூப பீடம், அதாவது 25-28 வரையிலும் பார்க்கும்பொழுது தேவனுக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற சுகந்த வாசனையாக கிறிஸ்து விளங்குகிறார் என்பதை தூப பீடமானது நமக்கு எடுத்து உரைக்கிறது. விண்ணகத்தில் தற்போது கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிற அந்த ஊழியத்தை இது சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அபிஷேக தைலமும் தூப வர்க்கமும் 29வது வசனத்தில் தைலம் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. அவது தன்னுடைய தந்தைக்கு மனை மகிழ்ச்சியை கொண்டு வருகிற, என்றென்றைக்கும் நறுமணம் கமழுகிற கர்த்தரின் நிறைவுகளை குறித்தே இந்த தூப வர்க்கமானது பேசக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த அதிகாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த உடன்படிக்கை பெட்டியும் அந்த மேஜையும் அதை தூப காட்டக்கூடிய அந்த பொருட்களும் அங்கே செய்யப்பட்ட காரியங்கள் தான் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றன. நாளைய தினத்தில் 38வது அதிகாரத்தில் தகன பலிபீடம் செய்யப்பட்ட காரியங்கள், அதனைத் தொடர்ந்து 39வது அதிகாரத்தில் ஆரோனுடைய வஸ்திரங்கள், இவைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரே. அதாவது மலையில் அங்கே மோசைக்கு அருமையான ஆசரிப்பு கூடாரத்தை ஜனங்களோடு கூட தான் தங்கி தாபரிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட என் வாசஸ்தலம் உங்கள் கூட இருக்க விரும்புது, உங்கள் மத்தியில் தங்க விரும்புகிறேன்னு சொல்லி மனிதனுக்கென்று மேலான திட்டங்களை சொல்லி கொடுக்கிற போது ஆரோன் எப்படி தன்னையும் ஜனங்களையும் கெடுத்து கொண்டானோ அதே போல தான் இன்றைக்கு நன்மையான ஈவுகள்
பூரணமான கிருபை வரங்கள் பரத்தில் நமக்காக உண்டாக்கப்படுகிறது. அவைகள் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அது இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. பெரியவன் தாழ்ந்தவன் சின்னவன் அப்படின்லாம் அவர்கிட்ட எந்த வேறுபாடும் இல்லை. அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து தன்னை எவன் ஒருவன் ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுக்கிறானோ அவர்களுக்காக நன்மையான ஈவுகளை பூரணமான கிருபை வரங்களை பரத்திலிருந்து உண்டாக பண்ணி அந்த ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் தருகிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு ஆரோனை போல இன்றைக்கு முன் செல்லுகிற தெய்வங்களை உண்டு பண்ணி கொண்டு இன்றைக்கு நமக்காக நம்முடைய மேன்மைக்காக நம்முடைய உயர்வுக்காக மேலான திட்டங்களை வைத்து கொண்டு தன்னுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று வாஞ்சியோடு கூட இருக்கிற ஆண்டவர் நமக்குள்ளே தங்கி நம்முடைய வாழ்க்கையை தொட்டு ஆசீர்வதித்து நம்முடைய மூலமாக தன்னை வெளிப்படுத்த விருப்பம் கொண்டு இருக்கிறாரே. அவருடைய வாசஸ்தலம் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறத ஒருவனுடைய அந்த இருதய கதவை நான் தட்டும் பொழுது அவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தானா அவனுக்குள்ளே வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்கிற ஒரு நெருக்கமான உறவில் வாழ விரும்புகிறாரே. இன்றைக்கு பரலோக சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எனக்கு நன்மையாய் தோன்றுகிற என்னுடைய வாழ்க்கையில் என்னை திருப்திப்படுத்த நினைக்கிற எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் காதணிகளெல்லாம் கலட்டி கொடுத்து ஒரு பொன் கண்டுக்குட்டியை செஞ்சு அதுக்கு முன்னாடி அவர்கள் களியாட்டமும் குடித்து வெறித்து ஆடின அந்த காரியங்கள் மனம் போன போக்கில் வாழ்கிற வாழ்க்கை வேண்டாண்டவரே. உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்களுடைய வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.